வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜெயலலிதா மாதிரி ஆளுமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி வரைய முடியாது. ஏன்னா சசிகலா கூட வர முடியாது. எதனால சொல்லி பார்க்கணும். இப்போ குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலேருந்து விலகி போனால் இப்போ ஓபிஎஸ் இருக்கார், டிடி தினகரன் அவங்கெல்லாம் ஓர் அணியில் இணைச்சிக்கிட்டு அதிமுக வெற்றி பெறதுக்கான வழிகளை தேடணும். இப்போ குறிப்பிட்டு காங்கிரஸ்லேருந்து வெளியே போனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க புது கட்சி ஆரம்பிச்சிருச்சு. பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விட்டு வெளியே போனவங்களோட கூட்டணியெல்லாம் காங்கிரஸ் வச்சுருக்காங்க. அப்போ ஓபிஎஸ்ஸை பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இணைச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும், டிடி தினகரனை கூட்டணி சேர்த்துட்டு அதிமுக வெற்றி பாதையை அழைச்சி தான் போகணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் பண்ணவே இல்லை. கட்சியை கைப்பற்ற மட்டும்தான் பார்க்குறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர் தோல்வி. இதே ஜெயலலிதா தோல்வினா தொடர்ந்து ஜெயலலிதா தோல்வி பெற மாட்டாங்க. அதுக்கப்புறம் வெற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெற்றிருக்காங்க. ஸோ எப்பயாச்சும் ஒரு டைம் தான் தோல்வி. ஆனால் அதிமுக இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 10 தோல்விகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் எந்த தேர்தலையும் பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ டெல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பச்சை கொடி காமிக்காமல் இருந்தாங்க சசிகலாவுக்கு, இப்போ காமிச்சிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே இருக்காருன்னா நம்ம தெரியும் அண்ணாமலைகிட்ட பில் கேட்டது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கார். அதே மாதிரி அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இப்போ நாடாளுமன்ற தோல்விக்கு திமுகவோட அதிமுக பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா கோவிலில் வேலை பார்த்துருக்க மாதிரி ஒரு பேச்சுக்க போயிட்டுருக்கு. ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை என்ன நினைக்கிறேன், எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணணும். அதனால தான் சசிகலா பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு இந்த கொடநாடு விஷயம்லாம் வெளியே கொண்டு வர பார்க்குறாங்க. கொடநாடு குற்றவாளியை உள்ள தூக்கி வைக்கணுன்றாங்க. அது யாராக இருந்தாலும் தூக்கி உள்ளே வைக்கணுன்றாங்க. ஒரு சில ரகசியங்களை பார்த்தீங்கன்னா சசிகலா தெரிய வந்துருச்சு. இப்போ அதை பார்த்தீங்கன்னா அஸ்திரமாக எடுக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வச்சிருன்றாங்க. கிட்டத்தட்ட செங்கோட்டையன், வேலுமணி போன்ற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் வர்றதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.